பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுடைய முதல் வீடியோ. சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் வீடியோ இது போடுறது. எங்கள் சேனல் பேர் த வேர்ல்டு. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. எங்கள் சேனலில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு விருப்பப்பட்டிருக்கோம். விருப்பன்றதுன்னா கர்த்தருடைய சித்தம் தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் கர்த்தரை வேண்டார். எல்லோரும் நான் இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன், 50 வருஷம் வாழ்கிறேன், 60 வருஷம் வாழ்கிறேங்க, 30 வருஷமாக இருக்கேங்க, எல்லாம் இருக்கேன், கரெக்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. அது சந்தோஷம். கர்த்தர் இன்னும் உங்களை பலப்படுத்துவாராக. முக்கியமானது என்னென்னா, தலைப்பு பேர் என்னென்னா, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அவ்வளோதான் நமக்கு தேவை. ஏன்னா இது ஒரு முக்கியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவ சின்ன குழந்தையிலேருந்து கிறிஸ்துவங்க, பை பர்த் கிறிஸ்துவங்க, என் பரம்பரை கிறிஸ்துவங்க, நான் இப்போ கன்வெர்ட் ஆனாங்க, என்ன இருந்தாலும் சரி, முக்கியமானது என்னென்னா நான் கிறிஸ்துவன். அதில் நம்முடைய பேர், நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பின்னாடி நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்னுடைய பேர் இருக்குதா, இல்லை ஒருவேளை என் பேர் இல்லைன்னா என்ன ஆகும், என் பேர் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ அதை பற்றி தியானிக்கலான்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தரும் ஏவுப்பட்டு தான் சில நாட்களாக இதை கர்த்தர் ஏவுப்பட்டுதே இருந்தார். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்காக. நாளடைவில் நாளுக்கு நாள் கர்த்தர் எப்போ வெளிப்படுத்துகிறாரோ, எந்த மாதிரி வெளிப்படுத்துகிறோ அந்த மாதிரி நடத்தின்னு போகிறான்னு விருப்பப்படுறோம். கர்த்தர் தான் உதவி செய்வார். உங்களுடைய ஜெபம் எல்லாமே எங்களுக்கு தேவை. ஸோ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்னொன்று என்னென்னா, இந்த முக்கியமான ஒரு என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ அதோடைய விளக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு லிங்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இதுவும் என்னென்னா ஒருத்தருக்கும் கொடுங்க. அந்த தேவன் ராஜ்யத்தை பாருங்கள், சில பேருக்கு வசதி இருக்கும், சில பேருக்கு வசதி இருக்காது. என்ன ட்ராவல் பண்ணுறதுக்காகட்டும், எதாகட்டும். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து உலக வசனம் கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் கடைசி வரை இப்போ நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லணும், தேவன் ராஜ்யத்தை அறியுங்க, ராஜ்யத்தை படி. நம்ம அது முடியாது. இப்போ நான் இப்போ உலகத்துக்கு முடிவு பண்ணி எவ்வளோ பணம் சார். ஆனால் ஒரு இது சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் நம்ம முயற்சி செய்வோம். ஸோ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க ஜாயின் ஆகட்டும். ஸோ அன்றாட நம்ம டெய்லியும் எப்போ கர்த்தர் வெளிப்படுத்துகிறத சிந்திப்போம், அவருடைய வசனத்தை தியானிப்போம். நம்ம லக்கே நம்ம முடிவடைவோம். நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்ம அந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடப்பதாக. ஆமாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.